கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் போதகர் ஒருவர் ஒரு திருமணத்திற்கு சென்றார். அங்கு ஒரு ஸ்திரீ அலங்காரமான விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து தன் உடல் அழகை வாலிபர்களுக்கு காண்பித்து அவர்கள் உள்ளத்தை சுண்டி இழுத்துக் கொண்டிருந்ததை கண்டார். அவளுடைய மோசமான வாழ்க்கையை அறிந்த அந்த போதகர் அவளுடைய ஆத்மாவின் அலங்கோலமான நிலைமையை கண்டார். சத்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அவளை நோக்கி பார்க்கிறதும் அழுகிறதும் அவளை நோக்கி பார்க்கிறதும் அழுகிறதுமாய் இருந்ததை கண்டவுடனே அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவமானம் தாங்கிக் கொள்ள முடியாதவளாய் அந்த போதகரிடத்தில் வந்து, ஏன் ஐயா என்னை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர் அவளை பார்த்து, சகோதரியே, நீ இந்த உலகத்தை பிரியப்படுத்தும்படியாக உன் சரீரத்தை அலங்கரிக்கிறாய். ஆனால் உன்னுடைய ஆத்துமாவோ செத்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமா விசுவாசத்திலும் தேவ பக்தியிலும் நீ அலங்கரிக்க தவறிவிட்டாயே, அதனால் தான் அழுகிறேன் என்றார். தேவ ஜனமே, அநேகர் வெளியரங்கமாய் சரீரத்தை அலங்கரிக்கிறார்கள், ஆனால் ஆத்துமாவின் அழகிலே அக்கறை செலுத்துவதில்லை. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துயரத்தோடு சொன்னார். மத்தேயு 23:27, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் வெளிப்புறத்தில் அலங்காரமாய் இருக்கலாம், தினமும் 2 வேளை குளிக்கலாம், அழகாய் உடை உடுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய உள்ளான சரீரம், உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அந்த உள்ளான இருதயம் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கிறதா? பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறதா? அல்லது உள்ளே அநேக அசுத்தங்களையும், சிந்தைகளில் அநேக அசுத்தங்களையும், தவறான எண்ணங்களையும் வைத்துக் கொண்டு வெளியே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ ஜனமே, நாம் வெளியே அலங்கரிக்கிறவர்களாய் இருப்பது தவறல்ல. ஆனால் உள்ளே அலங்கோலமாய் இருக்கும் போது வெளியே அலங்கரிப்பு வீண் என்று சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய உள்ளான அலங்கரிப்பு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அசுத்தமாய் இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி அலங்கரியும் என்று ஜெபித்து பாருங்கள். வெளியரங்கமான அலங்காரத்தை விட உள்ளான அலங்காரம் மிகவும் அவசியம். அதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் அதை அலங்கரிக்க முயற்சி செய்யுங்கள். தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.